இப்பதான் வராங்க. வராங்களே அதை நினச்சி சந்தோஷப்பட்டுக்கோம். இதுக்கு பேசாமல் நம்ம வரும்போது அவங்கள போய் கூட்டிகிட்டே வந்திருக்கலாம். அதான் வந்துட்டாங்களே வீடு. ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறீங்களோ? இல்லை இல்லைங்க சார், ஒரு 10 நிமிஷமாக தான். ம், சாரிப்பா. ரேகா ஏதோ பயந்துட்டே இருந்தாலா, அதான் கோயிலுக்கு போயிட்டு வரவும் டைம் ஆயிடுச்சு. ஐயோ, அப்பா இதெல்லாம் சொல்லணுமா? மானத்தை வாங்குறாரே. பரவாயில்லைங்க சார். ம், வந்ததே லேட்டு. நான் உன்னை பார்த்துட்டு இருந்தா நீ எங்கேயோ பார்த்துட்டு இருக்க. சரி, பார்த்து போயிட்டு வாங்க என்ன? சரிங்க சார். அப்புறம் அஜய், ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸா? சார், மரகதி எல்லாம் சொன்னா எப்படி ரேவதி பண்ணுற சேட்டையெல்லாம் பொறுத்துக்கிறீன்னு எனக்கும் தெரியல. அந்த வானரம் சேட்டை பண்ணாமல் இருந்தால் தானே அதிசயம். அதுவும் இல்லாமல் ஒளிருக்கு என்ன இடமே இல்லாத மாதிரி சிண்டெக்ஸில் போய் உட்காந்துருக்கா பார்த்தியா? அப்போ மட்டும் நீ வரலன்னா என்ன ஆயிருக்கிறது? என் பிள்ளை இன்னைக்கு உயிரோட எனக்கு திரும்ப கிடச்சிருக்கானா அதுக்கு நீ தானே காரணம். அதனால் இன்னைக்குன்னு இல்லை, என்னைக்கும் நான் உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். சேச்சா, அப்படிலாம் இல்லைங்க சார். ரொம்ப பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. சின்ன வயசுலயே அது உன்னோட பெருந்தன்மை இருந்தாலும் நான் சொல்கிறத சொல்லித்தானே ஆகணும். சரிங்க சார். அப்போ நாங்கள் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. எதான்னா உடனேக்கு ஒன்று இன்ஃபர்மேஷன் கொடுங்க. சரிங்க சார். சரி, நாங்கள் வரட்டா? சரிங்க சார். ரேகா பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. நீ கொஞ்சம் வாழை சுருட்டி வை என்ன? உங்க தங்க பிள்ளைய மட்டும் விட்டு தர மாட்டீங்களே. எப்ப பார்த்தாலும் என்னையே வைங்க. வயிறாங்களா? யார் இப்போ நான் வந்தாங்க? ஆமா ஆமா. ஷபா, வையவெல்லாம் இல்லை. கவனமா பார்த்து இரு. சேட்டைய குறைச்சிக்கோ. நீ பெரிய பொண்ணாயிட்ட, அதாவது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? சரி, பார்த்து போயிட்டு வா என்ன? கோச்சுக்காத. அப்பப்போ கால் பண்ணு. அப்படியே கால் பண்ணினா உன்னையே அட்டன் பண்ணி பேசுற மாதிரி தான். சரிடி அத்தா, நான் பேசுறேன். போதுமா? ஏதாவது வேணுமா என்ன? நல்லா இருக்கு. சரி, நான் வரட்டா? 2 பேரும் எல்லாம் எடுத்துட்டீங்களா? ஏதாவது மறந்துட்டீங்களா என்ன? என்னென்ன வேணுங்கிறது லிஸ்ட் போட்டு வச்சிருந்தோம்லப்பா. அந்த லிஸ்ட் படி எல்லாம் எடுத்து வச்சிட்டோம். சரிடாம்மா. காசெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டீங்களா? ஏதாவது வேணுனாலும் அங்கே வாங்கிக்கோ என்ன? சரிங்கப்பா. அப்பப்போ கால் பண்ணுங்க. சரி, தெரியாத ஊருக்கு போகிறீங்க, பார்த்து கவனமாக இருக்கணும். வாயெல்லாம் குறைச்சி பேசணும். உங்கள் இஷ்டத்துக்கு நடந்துக்க கூடாது. புரிஞ்சுதா? சரிங்கப்பா. ஏண்டா, உன் மாமனாருக்குன்னா அறிவே இல்லையா? அவரோட பொண்ணுக்கு போய் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவளுக்கா பண்ணணும், இவளுக்கு இல்லடா பண்ணணும். அங்கே ஏற்கனவே ஆங்கிரி பேர்டாக இருக்கா, அதனால தான் இவளுக்கு பண்ணுற மாதிரி அவளுக்கு பண்ணிட்டு இருக்காரு. அப்படின்னாலும் வாய் மட்டும் குறைச்சிக்க சொல்கிறாரு. அவள் கையங்காலையும் தாண்டா கண்டமேனிக்கு நிட்டுறா, அதையெல்லாம் சொல்ல மாட்டாரு. நிறைய வாங்கியிருக்க போல அந்த அனுபவமும். ஏன், என்னை விட ரேகாக்கு தான் நிறைய தரா. காசு தான் வேணா உடனே கால் பண்ணேன்னு நான் ஜிபே பண்ணி விடுறேன். சரிங்கப்பா. நான் வரட்டா? அம்மு, கோவப்படாம சேட்டை பண்ணாம அடிக்காம உதைக்காம இருக்கணும் என்ன? கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்டு கரெக்ட் டைமுக்கு நல்லா தூங்கி எழுந்திக்கணும். ஓகே டாடி. நடக்க சொன்னா ஓடக்கூடாது. சேட்டை பண்ணாத. எங்காவது கீழே கீழே விழுந்து அடிக்கிது பட்டுருச்சுன்னா என்ன பண்ணுறது? தெரியாத ஊரில் போய் அப்புறம் கஷ்டப்படணும். கண்ட கண்டதெல்லாம் ஊரில் விற்பாங்க, அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு அப்புறம் உடம்பு முடியாமல் படுத்துக்காத. கரெக்டாக இருக்கணும்டா. சரிங்க டாடி. போகிறது வேலை விஷயமா தான். ஆனாலும் என்ஜாய் பண்ணுறதும் பண்ணுங்க. ஆனால் அதுலேயும் கவனமாக இருங்க. உங்கள் கூட வராங்க பாரு இந்த 2 பசங்க, ஏன்டா இவங்க கூட வந்தோம் அப்படின்னு நொந்துக்கிற அளவுக்கு பண்ணிடாதீங்க. சரிங்க டாடி. ரேகா, பார்த்துக்கோடா. நான் வரட்டா? சரிங்கப்பா. இவ்வளோ நேரம் அவங்க அப்பாட்ட தான்டா பேசிட்டு வந்தாங்க. மூடி போயிட்டாப்ல. பாசம்டா பாசம். ஆற்றுல குளத்துல எல்லாம் தண்ணி தேங்கி இருக்கிற இடத்துல இருக்குமே அந்த பாசமா? ஏன் இல்லை, ஏற்கனவே அவங்க அப்பா சொன்னாரு ஏதோ ரேகா பயந்துட்டானே. இனி ட்ராவல் எப்படி அமையுமோ அதான் கேட்டேன். அதை பற்றின கவலையெல்லாம் நமக்கு இருக்கு. அதை கூட ஒன்று வந்திருக்கேன், அது விடுமா என்ன? ஆமால. அவ என்கிட்ட நம்மளை முறைச்சிக்கிட்டே நிற்கா. நம்மளேவா உன்னையா? டேய், அவ இங்கே தான்டா வரா. என்ன 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 எதுக்கு இப்போ இதை வச்சு என்ன இடிச்ச? இடிச்சங்கட்டி ஒன்றும் ஆயிடலையே, தேஞ்சா போயிட்ட. இவகிட்ட எல்லாம் எவனாலையும் பேசி ஜெயிக்க முடியாதுப்பா. சே. என்ன
இந்த டாக்டரே இதைத்தானே எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நாங்கள் எந்த வேலையும் உங்ககிட்ட எல்லாம் தரலையே. ஃபங்க்ஷன் சம்மந்தமாக இருந்தாலும் மெயில் தானே பண்ணுறீங்க. இன்னைக்கு என்ன புதுசா? டுபாக்கூர் டாக்டரே நீ பேசாம இரு. நான் இந்த டாக்டர்கிட்ட தானே கொடுக்கேன். நாட்டு பக்குரா கொழுப்புடி உனக்கு கொழுப்பு. டா பிடி. ம், என்ன இருக்குன்னு திறந்து பாரு. இந்த வேலையெல்லாம் இனிமே வச்சுக்க கூடாது என்ன? எந்த வேலைடா தெரியலையே. சரி வாங்க பார்ப்போம். ம், பார்த்துட்டு தூக்கி அந்தால போட்டுடணும் என்ன? இனி இந்த வேலையெல்லாம் 2 பேரும் வச்சுக்கிட்டீங்க, எங்க அப்பா கிட்ட சொல்லி கொடுத்துருவேன். ஆமாம், இவ இப்போதான் எல்கேஜி பாப்பா. எதுக்கு கேட்டாலும் எங்கள் அப்பா கிட்ட சொல்லி கட்டுவேன், எங்கள் அப்பா கிட்ட சொல்லி கட்டுவேன். அப்படியே இவங்க அப்பனை சொன்னதும் நம்ம அப்படியே பயந்து நடுங்கிடணும் பாரு. போடி மோட்டக்கண்ணி. பீரியடா என்னன்னு பார்ப்போம். என்னடா லவ் இல்ல ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு என்ன அப்படியே வாயை பழந்துட்டு ரொம்ப தான் நடிக்கிற? ஒரே நாள் அம்பானி ஆயிடலாங்கிற மாதிரி ஒரே நாள் பிரெக்னென்ட் ஆகி குழந்தை பெற்று அது வளர்ந்து ஆயிடுச்சு. இப்ப என்ன குழந்தைய ஸ்கூல்ல விட்டுட்டு வந்துட்டீங்களா? ஊமை ஊரை கெடுக்குன்னு சும்மாவா சொன்னாங்க? இல்ல சும்மாவா சொன்னாங்கங்கிறேன். நல்லவனா தெரிஞ்சுக்கிட்டு என்னென்ன வேலை எல்லாம் பார்த்திருக்கேன். ஏமா நீ பாட்டுக்கு பேசிட்டே போற தானே? ஏ ஜாடா வாய் முடே. எதுக்கு இப்போ இவ்வளோ கோவப்படுற? அவங்க என்ன பண்ணிட்டாங்க? நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு அக்காவை பார்க்க போனோம். அங்கே வந்தவங்கள அப்புறம் பார்க்கில் பார்த்தவங்களெல்லாம் வச்சு அவங்களா டயக்ராம் வரைஞ்சிருக்காங்க. இதுக்கு நானா பொறுப்பு? இந்தாரு இந்த அப்பாவி மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு நடிக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. அதையெல்லாம் அவளோட வச்சுக்கோ. அவளை கேட்டா அவளும் இதே தான் சொல்றான், உன்னை கேட்டா நீயும் இதே தான் சொல்ற. என்னை பார்த்தா எப்படி இருக்கு? கிணக்கிரி கேட்டிருக்கா? அவன் பின்னாடி பல காட்டிட்டு சுத்தும் போதே எனக்கு இடிச்சுது. ஆனா சரி ஃப்ரெண்டு தானேன்னு விட்டுட்டேன். ஏய் அவங்க வரைஞ்சிருக்காங்க, அப்படி அவங்க கிட்ட தான் கேட்கணும். அதுக்கே இவங்களுக்கு கத்திட்டு இருக்க? யாரா இருந்தாலும் யார் என்ன நோக்கத்தோட பழகுறாங்கன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும்ல. இப்போ என்ன குடிமொழிக்கு போச்சு? என்னது? அப்படிதான் அவங்க 2 பேரும் விரும்பினா கல்யாணம் பண்ணிட்டு போறாங்க. உனக்கு என்ன பிரச்சனை இதுல? என்ன உங்க அப்பாட்ட போய் சொல்லுவியா? போய் சொல்லு போ. டாக்டரே அவ இப்பதானே படிச்சிட்டு இருக்கா. இங்க பாரு, படிக்கிறது எப்ப வேணாலும் படிக்கலாம். ஆனா நல்ல லைஃப் பார்ட்னர் வரும்போதே லைஃப்ல செட்டில் ஆயிடணும். புரிஞ்சுதா? டாக்டரே வாய மூடிட்டு. டேய் உனக்காக தாண்டா நான் பேசிட்டு இருக்கேன், பேசுடா. ஆமா பேசு வாரு. ஏண்டா உங்களுக்கெல்லாம் இருக்க மாதிரி தானே எங்களுக்கு இருக்கும். இருக்குமா இருக்காதா? நீயே சொல்லு. உங்களை 10 மாசம் சுமந்து பெத்தா எங்களையும் 10 மாசம் சுமந்தா பெற்றிருக்காங்க. நீங்க எப்படி ஏர்ன் பண்ணி உங்க பேரண்ட்ஸ்க்கு உங்க கூட பிறந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் செஞ்சு அழகு பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி எங்களுக்கும் தோணும். நாங்களும் செஞ்சு அழகு பார்க்கணும்னு நினைப்போம். சரியா? சரிங்க, யார் இப்ப வேண்டானா? டேய் இங்க இருமா, நீ சொன்னதெல்லாம் சரிதான். ஒரு ஆணுக்கு இருக்கிற எல்லாமே ஒரு பொண்ணுக்கும் இருக்குதான். நல்ல லைஃப் பார்ட்னர் கிடைக்கும் போது அதுக்கெல்லாம் ஓகே சொல்லதானே செய்வாங்க. இல்ல நீ இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு தடுத்தா நிறுத்த போறாங்க. நல்லா கிழிப்பீங்க. உங்களுக்கெல்லாம் உங்களோட லைஃப் பார்ட்னர் நல்லா அழகா இருக்கணும், அறிவாளியா இருக்கணும், புத்திசாலியா இருக்கணும். ஆனா உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் அடிமையா மட்டும் தான் இருக்கணும். கிளியோட ரெக்கையை உடைச்சிக்கிட்டு அதை கூண்டுல அடைச்ச மாதிரி உங்க வீட்டு வேலை பாக்குறதுக்கு அப்படியே கிச்சன்லயே உட்கார வச்சிருவீங்க. ஏ லூசு, ரொம்ப தேங்க்ஸ் என்னை இவ்வளோ கேவலமா மட்டமா புரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு. ரொம்ப பெருமைப்படுறேன் நீங்க என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறதுல. இப்ப நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? எல்லாரும் வீட்டுக்குள்ள பேரண்ட்ஸ் கிட்ட ஒரு மாதிரியும் வீட்டுக்கு வெளியே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொசைட்டில ஒரு மாதிரி தானே நடந்துக்கிறீங்க. இடத்துக்கு இடம் நேரத்துக்கு நேரம் ஆளுகளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு முகமூடி அணிஞ்சுக்கிறீங்க. எவன் நல்லவன் எவன் கெட்டவன் யாருக்கு தெரியும்? ஏய் அவதான் பேசிட்டு இருக்கானா நீயும்? அவங்கள தப்பு சொல்றதுக்கு எதுவும் இல்லடா. சொசைட்டில எல்லா ஜென்மங்களும் அப்படித்தானே நடந்துக்குது. இப்பெல்லாம் பொண்ணுங்க மட்டும் இல்ல, ஆண்களும் நான் நல்லவன் எல்லாத்துக்கிட்டையும் ப்ரூவ் பண்ணிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. என்ன ஏண்டா நம்ம யூஜி பண்ணும்போது சுகன்யா நல்ல அலையன்ஸ் வந்துச்சுன்னு மேரேஜ் பண்ணிக்கல?
அது அவங்க அப்பா எடுத்த முடிவு. ம். அப்புறம் ஹனிமூன் போயிட்டு வந்து 2 ஆர் 3 மந்த்ஸ்லேயே ப்ரெக்னென்ட் ஆயிட்டா. அவள் அப்புறம் டிகிரி கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் நம்ம தானே எல்லா விதத்துலையும் அவளுக்கு ஹெல்ப் பண்ணோம். அதுக்கு இப்போ என்ன? இல்லை இப்போ கூட அவங்க ஹஸ்பண்ட் ஃபேமிலி அவள் ஃபேமிலின்னு எல்லாரும் சப்போர்ட் பண்ண மோடி செகண்ட் டிகிரி பண்ணுறால. ஆமாம். இப்போ புரியுதா? நல்ல குடும்பம் அமைஞ்சா போதும், படிப்பு தான் முக்கியம்னு இது கார்ப்பரேட் சொசைட்டி அப்படி தான் முழங்குவாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. நல்லா ஃபேமிலி அமையும் போது அதை அமைச்சுக்கணும். அதை தவற விட்டுட்டோன்னு வச்சுக்கியேன், யாரோ கையில் கிடைக்க வேண்டியது நம்ம கையில் கிடைச்சிட்டு பாடா படுத்திடும். உங்க அட்வைஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். என் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கீங்க. அந்த நம்பிக்கையை நான் என்றைக்கும் உடைக்க மாட்டேன், சரியா? அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. நீங்கள் போய் அவங்கள கூட்டிகிட்டு வரீங்களா? நம்ம கிளம்பலாமா? ஏய், அப்படியே நடிக்காத. என்ன நடிக்காதேன்ட்டேன். ஹம். உனக்கு என் மேலே ஒரு துளி கூட நம்பிக்கையே இல்லை. அப்படி இருக்க நான் உங்ககிட்ட பேசியோ இல்லை எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தோ ஒரு பிரயோஜனமும் இல்லை. வந்த வேலையை பார்ப்போமா? எப்படி நம்பிக்கை வரும்? ஆ சரி, தெரியாம தான் கேட்குறேன். மேரேஜ் பண்ணி உங்க வீட்டுக்கு வரான்னு வச்சுக்கியேன், உன்னை அவங்க வீட்டு ஆளுகளை எல்லாம் பார்த்துக்கிட்டு வீட்டு வேலையெல்லாம் பார்க்கறக்கே சரியா போயிடும். அப்புறம் எப்படி அவள் படிக்க வருவா? அப்படிதான் அவள் படிக்க வந்தாலும் எப்படி அவளோட கவனம் படிப்புல இருக்கும்? நீங்களாம் அப்படியே அவளை நிம்மதியை விட்டுருவீங்க பாரு, படின்னு. ஆ அப்புறம் எப்படி அவள் பேரண்ட்ஸ் அவள் பார்த்துப்பா? அவ கூட வேற யாராவது பிறந்தாங்களும் எதை ஷேர் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கலாம். அதுவும் கிடையாது, ஒரே பொண்ணு. அந்த கவலையெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? ரேகா எதுக்கு என்னையும் வீட்டாளர்களையும் பார்த்துக்கணும்? அவங்க என்ன வேலைக்காரியா? அவங்க இங்கே எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி அங்கே இருக்கலாம். அவங்க வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டு, சரியா? அவங்க ட்ராயிங் பண்ணியிருக்கிறதுலே தெரியுது அவங்க என் கூட எப்போவாவது கொஞ்சம் நேரம் இருந்தாலும் எவ்வளோ நிம்மதியாக சந்தோஷமாக இருக்காங்கன்னு. ஆ அப்போ லைஃப் லாங் நான் எவ்வளோ நல்லா பார்த்துப்பேன்னு அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இருந்தால் போதும், உங்களுக்கு இருக்கணும்னு அவசியம் இல்லை. எனக்கு தெரியும். என் ரேகாவை மட்டும் இல்லை, ரேகாவை சார்ந்தவங்களையும் எப்படி நல்லா பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். அவங்க தோளில் இருக்க சுமை எல்லாத்தையும் என்னால் வாங்கிக்க முடியலனாலும் ஷேர் பண்ணிக்க கண்டிப்பாக என்னால் முடியும். உங்க பெருந்தன்மைக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த பொண்ணுங்கெல்லாம் நல்லவங்கள நம்ப மாட்டாங்கடா. நல்லா பல்ல பல்ல காட்டிக்கிட்டு இப்போ நடிச்சுக்கிட்டு பிற்பாடு கஷ்டப்படுத்துறாங்க பாரு, அவனுங்களை தான் நம்புவாங்க. நான்லாம் யாரையும் நம்ப தயாரா இல்லை. என்ன சரி, உங்ககிட்ட கொடுத்தா எதை பார்த்துட்டு கிழிச்சு போட்டுருவேன். அவளுக்கு போய் நான் அட்வைஸ் பண்ணி ஒழுங்கா படிப்புல கான்சன்ட்ரேட் பண்ணுன்னு சொல்லுவீன்னு பார்த்தா கல்யாணம் வரைக்கும் போயிட்டா. கல்யாணம் வரைக்கும். ஹலோ ஹலோ, நீங்கள் தான் இப்போ வந்து குழந்தை பிறந்து ஸ்கூலுக்கு அனுப்பிட்டீங்களான்னு கேட்டீங்க. யாரு? எனக்கு அதெல்லாம் தெரியாது. அவ வந்தானா இனிமே இந்த வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது. ஒழுங்கா படிக்கிற வேலையுமோ அதை மட்டும் பாருன்னு சொல்லு, புரிஞ்சுதா? இல்லை இல்லை, அதெல்லாம் முடியாது. டேய், இப்போவே எங்காவது கோயிலை பாருடா, கல்யாணத்தை முடிக்கிறோம், அவங்க வரைஞ்சிருக்கிறது எல்லாம் நிஜமாக்குறோம். ஏண்டா அழவீங்களாடா இதுக்குன்னே? உங்களெல்லாம் நல்லவங்க நம்பி எங்க பெத்தவங்களும் எங்க கூட சேர விட்டு வீடு வரைக்கும் வர வச்சிருக்காங்க பாரு. அவங்கள சொல்லணுமா இல்ல? போய் சொல்லு. உன்ன ஏய், இப்படியெல்லாம் பார்த்துட்டு இருந்தா உங்க அப்பா அம்மாவுக்கு முதல்ல நீயே வந்திருக்க மாட்ட. முளைச்சு 3 எல்லாம் வில்ல வந்துட்டா வாழ்வான்னு கத்திட்டு. சீ சாப்பு முக்கா, உன்னை வச்சுட்டு இதெல்லாம் பேசுனதே தப்புடா. உன்னை எங்காவது அனுப்பிட்டு பேசியிருக்கணும். சார் தான் போடி, இவளுக்கு என்ன மூக்கு நல்லா இருக்கிற மாதிரி. எப்படா இருக்கிறவனக்கிட்ட நின்று பேசி என்ன ஆக போகுது? உங்க நம்பிக்கைக்கு ரொம்ப தேங்க்ஸ்மா. நீங்க போய் அவங்கள கூட்டிட்டு வரீங்களா? டைம் ஆயிட்டு இருக்கு. அப்படியே ரொம்ப நடிக்காத என்ன? நம்பிட்டேன் அப்படியே. எங்க பசங்க கூட கருப்பா இருந்தாலும் லட்சணமா இருப்பாங்க. சாணி அப்படி மாதிரி ஒரு மூஞ்ச வச்சுக்கிட்டு நம்ம வச்சே கழுத்து இருக்கான். ரேகா ஓகே சொல்றாங்களோ இல்லையோடா, உன் மாமனார் கூட ஓகே சொல்லிடுவான்னு வச்சுக்கோ. இவதாண்டா உன் காதலுக்கே எதிரி. இப்போ ஒன்று கெட்டு போல ஒரு வார்த்தை சொல்லு, ஃப்ளைட்டில் போகும்போது மேலே இருந்து கீழே உருட்டி விட்டுருவோம். அதெல்லாம் தேவையே இல்லை. இதே இதுக்கு சூனியம் வச்சுக்கோ வேணா பாரு. அது என்னவோ வாஸ்தவம் தான். என்னடா டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு முணங்கிட்டே இருக்கீங்க? லக்கேஜ் எல்லாம் செக் பண்ணணும்ல, உங்களோடதுங்க. அதெல்லாம் அங்கே இருக்கு. 2 ஜீன்ஸ் பேண்ட்டுக்கு 5 சட்டை எடுத்துட்டு வந்திருப்பீங்க, அதெல்லாம் ஒரு லக்கேஜ். சப்பா என்ன? இல்லை, இங்கேருந்து ஒரு அரிசி மூட்டை தலகாணி வரைய போட்டுக்கிட்டு பெட்ஷீட்டை போத்துக்கிட்டு நிற்கிது. அதுக்கெல்லாம் நாங்கள் ஏதாவது சொன்னோமா? ஏய் இந்தாரு, ஒயிட் கலர் ஜாப் பார்த்துட்டு இந்த மாதிரி எல்லாம் பேசாத என்ன? ஒழுங்காயிரு. பலாயிரக்கணக்கான உயிர்களை காப்பாத்துற ஜாப்ல இருந்துட்டு என்ன பேசுற நீ? புத்தி இருக்கா இல்லையா? என்னதடா படிக்கிற நீ? புத்தியே வராதாடா உனக்கு?
ஆ உங்களுக்கெல்லாம் உங்கள் உயிர் ஊசலாடிட்டு ஐசியூவில் கிடக்கும்போது தான் நாங்களாம் கண்ணு தெரிவோம். மற்ற நேரம்லாம் நாங்கள் கண்ணு தெரிய மாட்டோம்ல. ஆ செலிபிரிட்டி மண்வெட்டின்ட்டு அவங்க பின்னாடி தானே போவீங்க. இப்போ புதுசாக வந்து என்ன இந்த பேச்சு பேசுகிற? ஆ இந்தாரு, யாரோ என்னமோ பண்ணிட்டு போட்டோம். இந்த கலரு, ஹைட்டு, வெயிட்டு இது எல்லாம் வச்சுட்டு என்ன பேசுற வேலை வச்சுக்கிட்டேன், மரியாதை கிட்ட சொல்லிட்டேன். ம் இல்லைன்னா மட்டும் ரொம்ப அழகாக தான் நீ எனக்கு மரியாதை கொடுக்குற. அது எங்களுக்கு தெரியும். வேலையை பட்டு போ. மரியாதையெல்லாம் பிச்சை எடுக்க கூடாதுங்க சார், தானா வரணும். சிச்சி சிச்சி, நான் உன்கிட்ட மரியாதையை எதிர்பார்த்து என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்டை இழக்கால நான் தயாரா இல்லை. ஆ சார் தான் போடா, என்கிட்ட இதுதான் இருக்கு, இதுதான் நான் அப்படின்னு காட்டுறதுக்கும் ஒரு தைரியம் வேணும். அந்த தைரியம் எனக்கு இருக்கு. யாருக்காகவும் எப்பேற்பட்ட அப்பாட்டக்கருக்காகவும் நான் வேஷம் போட்டு நடிக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. அது எனக்கு தேவையும் இல்லை. நான் இப்படித்தான் போதுமா? நீ என்னை கெட்டவன் நினைச்சாலும் சரி, நல்லவன் நினைச்சாலும் சரி, அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்லை. நான் நானா தான் இருப்பேன். ரொம்ப சந்தோஷங்க மேடம். போறீங்களா? நான் ஏன்டா போகணும்? நான் ஏன் போகணும்? டேய், உன் ஆள்கிட்ட போய் இதை கொடுத்து நான் சொன்ன மாதிரி சொல்லணும். ஆனா நான் தான் சொல்ல சொன்னேன்னு சொல்லக்கூடாது, புரியுதா? என்ன ஜட மாதிரி நிக்கிற? போய் பேசிட்டு அவளை கூட்டு வா. போடா. எலி செத்தபத்து ராணி ஆர்டர் போட்டாங்கல்ல. டே சேகர், நானும் வரேன்டா. இவகிட்ட தனியா விட்டுட்டு போறியாடா? நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை ரேக்கா, எதுவும் நடக்காது. கோயிலுக்கு போகணும்னு சொன்னேன், போயிட்டு வந்தாச்சு. இன்னும் பயந்துட்டே இருந்தா என்ன அர்த்தம்? உனக்கு பிடிக்கலையா அடுத்த செகண்டே கிளம்பி வந்துரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உன்னை நாங்கள் கம்பல் பண்ணலடா தங்கம். ஆனால் பயந்து ஏன் பின்வாங்குற, அதைத்தான் சொல்கிறோம். எதுக்குமே எங்கள் பொண்ணு அடிமையாக மாட்டா, இந்த பயத்துக்கே அடிமையாயிட்டு உட்காந்துருக்கான். இங்கிருந்து 2 to 3 hours ட்ராவல் பண்ணுற தூரம் தான். நீ கால் பண்ணதும் நான் வந்துடுவேன். தனியாக அனுப்புனா கூட அர்த்தம் இருக்கு ரேக்கா. கூட 3 பேர் வராங்க, காலேஜ் விஷயமா தான் போகிறேன். இப்படி பயந்துட்டு இருந்தா வாங்க. நேரம் ஆயிடுச்சா என்ன? இல்லை ரேக்கா, இங்கே பாருடா, நம்ம வீட்டுக்கு தனியாக ஆளை வர வச்சு படித்தோம் அப்படின்னா நம்ம இஷ்டத்துக்கு நம்ம இருக்கலாம். நீ வந்து இப்போது காலேஜுங்கிற ஒரு சொசைட்டிக்குள்ளே போயாச்சு. எலெக்ஷனில் கலந்துக்கிட்டான், இதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும்னு தெரிஞ்சு தானே கலந்துக்கிட்டேன். அப்போ எல்லாம் தாண்டா பண்ணி ஆகணும். இந்த ஒரு ட்ரிப் தானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, போயிட்டு வா. இங்கே பாரு, இப்படி மூச்சு தூக்கி வச்சுட்டு போனா எப்படி நாங்கள் போய் நிம்மதியாக வேலை பார்க்குறது? அம்மா எப்படி சில விஷயங்களை ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டாக எடுத்துக்கிறான், சில விஷயங்களை தான் சீரியஸாக எடுத்துக்கிறான். அப்படி இருந்தால் கூட பரவாயில்ல, நீ எல்லாத்தையுமே சீரியஸாகவே எடுத்துக்கிற. சிவா, அவளே சில சமயம் குழந்தைத்தனமாக ஏதாவது பண்ணிக்கிட்டு கிறுக்கு வேலை பார்த்து தான் வைப்பா. இதில் நீ வேற அவளே எக்ஸாம்பிளாக சொல்கிற. இப்போ ட்ரிப்புக்கு ஜாலியாக தானே கிளம்புறா. அவள் அங்கே போய் என்ன பேக்குத்தனமான வேலை பார்த்து வைப்பான்னு நானே பயந்துட்டு கிடக்கேன். அப்பா, இங்கே பாரா தங்கம், நீங்கள் போகிறீங்க, சீஃப் கெஸ்ட்டை இன்வைட் பண்ணுறீங்க, வரப்போகிறீங்க, அவ்வளோதானே, வேற ஒன்றும் இல்லை. அவங்களாம் உனக்காக வெயிட் பண்ணுறாங்கடா. போயிட்டு வரையா? ரேகா கொஞ்சம் பயந்த மாதிரி இருக்கா. எப்படி சமாளிக்க போறீங்கன்னு தான் தெரியல. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. 2 days தானேங்க சார், நான் பார்த்துக்கிறேன். சரிங்க, நான் கிளம்பட்டா? ரேகா. ஓகே டாடி, பாய். இப்போ கூட அரை மனசாதான் சொல்றான். சரி, அப்பப்போ கால் பண்றேன் என்ன? கிளம்பலாம் சத்யா. இன்னும் கொஞ்ச நேரம் நின்னும் நம்ம கூடயே வந்துருவோம். சேகர் பார்த்துக்கோங்க. டாடி. என்னாச்சு? என்ன பயம்? அது உங்க மனசுக்கு என்னதாங்க தோணுது? இல்லை கனவு ஏதாவது கண்டீங்களா? என்னன்னு சொன்னா தானே விளங்கும். என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்க. உங்க மனசுல இருக்கிற பாரமாவது குறையும். அது மட்டும் இல்லை,
அப்படி எதுவும் நடக்காத மாதிரியும் நம்மளும் கவனமாக இருந்துக்கலாம்ல. ம் ம். என்ன? நாம அங்கே போகவும் தேவையில்லாத பிரச்சனைலாம் வருமோன்னு தோணுது. சரி, என்ன தேவையில்லாத பிரச்சனை வரப்போகுது? ம் அப்படியே பிரச்சனைகள் வரட்டுமே, ஃபேஸ் பண்ணுறக்கும் உங்களுக்கு தைரியம் இல்லையா என்ன? இல்லை, உங்கள் அப்பா ஒரு எக்ஸ்ஐஏஎஸ். இங்கே வந்து உங்கள் குடும்பமும் நீங்களும் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கீங்க. அதிலலாம் இருந்து மீண்டு இவ்வளோ தூரம் வந்தாச்சு. உங்கள் அப்பாவும் அவர் சின்ன வயசுலேருந்து கலெக்டராக இருந்த வரைக்கும் என்னெல்லாம் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணேன்னு கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்லி தான் உங்களை வளர்த்துருப்பாரு. இப்போ வரைக்கும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில், இல்லை சத்யன் சாரோட வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்குது, என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு அனுபவம் கிடைக்காமையெல்லாம் இல்லை. அப்படி இருக்க இவ்வளோ விஷயங்களை சாதாரணமாக கடந்து வந்தாச்சு. இனிமேல் வரதை கடக்கிறதுக்கு தைரியம் இல்லாமல் போயிடுச்சா உங்களுக்கு? அப்படியெல்லாம் இல்லை. டெல்லி போகணும்னு முடிவெடுத்ததுலேருந்து இதையே தான் சொல்லிட்டு இருக்கீங்க. நானும் சரி ஏதோ சும்மா சொல்கிறாங்க, சிவராமன் சாரோட பொண்ணு அவ்வளோ கோழையாலாம் ஒன்றும் இருக்க மாட்டாங்கன்னு நினச்சேன். ஆனால் இப்போ தானே தெரியுது. இங்கே பாருங்க, இப்போ உங்களுக்கு இங்கே நடக்கிறது இந்த உலகத்தில் எங்கோ ஒரு மூலையில் யாருக்கோ கண்டிப்பாக நடந்திருக்கும், இல்லை நடக்கும். அப்போது அவங்க எல்லாரும் ஃபேஸ் பண்ணிட்டு தானே இருக்காங்க. இப்போ என்ன புதுசாக ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயங்குறீங்க? அதுவும் உங்கள் அப்பா, உங்கள் ஃப்ரெண்டு, உங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு, நாங்கன்னு எல்லாருமே நம்பிக்கை கொடுக்குறோம், தைரியம் கொடுக்குறோம். என்ன நடந்தாலும் நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பேன்னு சொல்கிறோம். அப்படி இருந்தும் ஏனும் மனசு உறுத்தலாவே இருக்கு. ஆ, பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆ, நம்ம ஒரு ஸ்டெப்பு பின்னாடி எடுத்து வைக்கங்காட்டியும் பிரச்சனை வராமல் தடுக்கலாம்ல. இல்லை, பிரச்சனையை நம்மளா பண்ண போகிறோம். ம்ஹும். அப்புறம் ஆ, அதுக்கு ஒரு காரணமா இருக்கும்ல. ஐயோ ஐயோ, நீங்கள் இவ்வளோ பெரிய புத்திசாலியா? ம், ஏம்மா, யூஜி பிஜின்னு நானும் தான் எவ்வளவோ பேஷண்ட்டை பார்த்துருக்கேன். நான் பிழைக்கவே மாட்டாங்கன்னு நினச்ச ஒருத்தங்க பிழைச்சி நல்லபடியாக உட்காந்தவங்களும் உண்டு. கண்டிப்பாக இவங்கள பிழைக்க வச்சிடணும்னு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி கடைசி நுனியில் அவங்க பிழைக்காம போனதும் உண்டு. ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் நாங்களா? நாங்கள் தான் அப்போ அவங்கள கொன்னோமா என்ன? ஆ, எங்களோட வேலை ஒரு உயிரை காப்பாற்றுறது. அவங்களோட பாடி கண்டிஷன் எப்படி இருக்குது, எந்த மாதிரி மெடிசன்ஸை ஏற்றுக்கும், எவ்வளோ டோசேஜ் போடணும், இதுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி மெடிசன்ஸ் கொடுக்க வேண்டியது எங்களோட வேலை. அதே மாதிரி நாங்கள் சொன்னதெல்லாம் கடைப்பிடிச்சு கரெக்டாக மெடிசன்ஸு, ஃபுட் ஐட்டம்ஸு எல்லாம் எடுத்துக்க வேண்டியது அவங்களோட வேலை. இப்போ ஒரு கேன்சர் பேஷண்ட் இருக்காங்க, நான் நல்லா குணமாக்கி அனுப்புகிறேன். ஆனால் நான் தெளிவாக சொல்கிறேன், இந்த மாதிரி ரோட்டோரம் வைக்கிறது, தண்ணி அடிக்கிறது, பீடி சிகரெட் எடுத்துக்கிறது இதெல்லாம் பண்ணாதீங்க. கரெக்டாக இந்தந்த ஃபுட் ஐட்டம்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க, உடம்ப நல்லா பார்த்துக்கோங்க நான் அட்வைஸ் பண்ணி அனுப்புகிறேன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களும் வாயை கண்ட்ரோலில் வச்சு மெடிசின்ஸ் எல்லாம் கரெக்டாக எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 80-90 வயசு வரைக்கும் அவரும் நல்லா இருப்பார். அதை விட்டுட்டு ரோட்டில் போய் வரும்போதெல்லாம் கடைகளில் எல்லாரும் சாப்பிட்றத பார்த்து எனக்கு எச்சில் ஊறுதுன்னு டெய்லி ஒரு பிளேட் உள்ள தள்ளினாருன்னு வச்சுக்கோங்களேன், நான் கொடுத்த மெடிசன்ஸும் ஒழுங்காக வேலை செய்யாது. யம தர்மராஜனும் உனக்கெல்லாம் ஒரு தடவை எக்ஸ்கியூஸ் கொடுத்ததே தப்பு, நீ வா முதல்ல என் கூட என்னை கூட்டிகிட்டு போயிட்டே இருப்பார். இதுக்கெல்லாம் நானா பொறுப்பு? ஆக 80-90 வயசு வரைக்கும் வாழ வேண்டியவர் அவரோட ஆர்வ கோளாறால் 60-65லேயே போயிடுறாரு. இதுக்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது. இப்போ புரிஞ்சுதா? நீங்கள் பிரச்சனையிலேருந்து விலகி நின்னாலும் சரி, பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாலும் சரி, எப்படினாலும் பிரச்சனை வரத்தான் போகுது. அதுக்கு நீங்கள் காரணம் கிடையாது. கடைசிக்கு பிரச்சனையை தள்ளியாவது போடலாம்ல. பிரச்சனையை தள்ளி போட்டு என்ன பண்ண போகிறீங்க? எப்படினாலும் எப்போ ஒரு நாள் ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும். அதுக்குள்ளே அது வட்டி மேலே வட்டி போட்டு குட்டி மேலே குட்டி போட்டு பெருசாக பூகம்பமாக வெடிச்சிடாதே. ஓ, அப்படியா? ம், ஹெல்த்தோ லைஃபோ எதுவாக இருந்தாலும் வர பிரச்சனையை உடனே கவனிச்சிடணும். பெருசாக்க விட்டுட்டு அப்புறம் நாம் உட்காந்து அவதிப்படக்கூடாது. ம், உங்கள் அப்பா தான் உலகத்திலே பெரிய சக்தின்னு உங்கள் அப்பா ஹேண்ட்ஸ்குள்ளேயே உட்காந்துக்கணும்னு நினைக்கக்கூடாது. ம். அவர் கைக்குள்ளே தான் உங்களால் கம்ஃபர்டபுளாக இருக்க முடியுதுன்னா உங்கள் லைஃப் லாங் அவர் உங்கள் கூடயே இருக்க முடியுமா என்ன? அவரோட லைஃப்பை அவர் பார்க்க வேண்டாமா? கங்காரு தன்னோட குட்டியை தான் வயிற்றுக்குள்ளேயே வச்சுக்கிற மாதிரி உங்களை சொந்தக்கிட்டே அவர்னால இருக்க முடியுமா?
அவருக்கு ஒரு நாள் அப்புறம் வேர்த்து சலிச்சு போயிடும். ஆமாங்க. கூண்டுக்குள்ள இருக்கிற கிளி நினச்சிக்குமா இதுதான் தன்னோட உலகம், இதுதான் நமக்கு சேஃப்டின்னு. அப்படியெல்லாம் இல்லை. அப்போ எப்போ வெளி உலகத்தை பார்க்கறது? அந்த மாதிரி தான் இருக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்க. ச்சே, நான் கூட சிவராமகிருஷ்ணனோட பொண்ணு அவரை மாதிரியே நல்லா போல்டா இருப்பாங்க நல்லா நினைச்சேன். ஹம், நீங்க என்னடானா அவருக்கு ஆப்போசிட்டா இப்படி ஒரு டம்மி பீஸா இருக்கீங்களே. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நானும் போல்டான பொண்ணு தான் தெரியுமா. காமெடி எல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. என்ன சிரிப்பு சிரிப்பா வருது. போங்கங்க. இதான் அந்த ரேவதி சொன்னா கூட ஓரளவுக்கு ஒத்துக்கலாம். நீங்களாம் அவங்க அளவுக்கு கூட இல்லை. வேஸ்ட் வேஸ்ட். பாத்தீங்களா, நான் மொத்த சொல்ல சொன்னதுக்கே அழ ஆரம்பிச்சிட்டீங்க. இன்னும் கூட 2 பேர் நின்று ஏதாவது சொல்லியிருந்தா உடஞ்சி போய் ஏதேதோ பண்ணியிருப்பீங்க. நான் ஒன்றும் அந்த அளவுக்கெல்லாம் இல்லை. நானும் போல்டான பொண்ணு தான். உடஞ்சி போகிற மாதிரி இருக்கும். ஆனால் திரும்ப நானே எழுந்து நின்றுவேன். ஆஹா. ஃப்ளைட்டில் எத்தனை பேர் கூட வர போகிறாங்க? எப்பவும் நாங்கள் 3 பேரும் உங்கள் கூடயே இருக்கோம். அப்படி இருந்து இப்படி பயந்துட்டு அப்பா கிட்ட நின்று கேச்சி போன மாதிரி அழுதுட்டு இருக்கீங்க. ரொம்ப கேவலப்படுத்துறாரே. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் அப்பா கூட இல்லாமல் பாருன்னா அதான் அதான் வேற ஒன்றும் இல்லை. ஆஹா. சரி. என்ன நீங்க என்ன அவ்வளோ மட்டமாக நினச்சிட்டீங்க? நான் எவ்வளோ தைரியமான பொண்ணு தெரியுமா? நீங்களே பார்த்து ஷாக் ஆயிடுவீங்க பாருங்க. சரி சரி, சாக்கானா சந்தோஷம்தான். கிளம்பலாமா? நான் என்ன கரடியா சிங்கமா புலியாடா? என்ன என்ன கண்டு ரொம்ப தான் பயப்படுற மாதிரி அப்படியே நடிக்கிறேன். அதெல்லாம் கூட பரவாயில்ல, நீ ரொம்ப டேஞ்சர். ரொம்ப பண்ணாதடா, ரொம்ப பண்ணாத. என்ன ரொம்ப அண்ணின்னு வச்சுக்கேன், கடவுள் ஒன்று அப்படியே அடிக்கிடுவார் ஒரே முட்டா. ஆளை மூஞ்சியும் பாரு, தேவாங்க மாதிரி இருந்துக்கிட்டே. என்ன குட்டிச்சி, என்ன இருக்கிற 4 எலும்பை போட்டுக்கிட்டு சும்மா வாருன்னு மாறிட்டே கிடக்குற மனசுல போட்டு நொய்யுன்னுட்டு வாய் மூடிட்டு நில்லு. என்ன என்ன என் கூட தனியா இருந்ததே இல்லைங்கிற மாதிரி அப்படியே நடிக்கிற. அப்ப கோவம் வருமா வராதா? ஆமாமா, அப்படியே இவ கூட இருந்துட்டாலோ அங்கிட்டு ஆளையும் சைஸையும் பாரு, தேங்காய் மண்டைய போட்டுக்கிட்டு எப்ப பாரு ஏதாவது இவ்வளாவே திங்க் பண்ணிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பா. ஓயவே மாட்டா. அந்த வாய்தான் வலிக்குமோ வலிக்காதோ. இவளும் ரிலாக்ஸா நிம்மதியா இருக்க மாட்டா, இருக்கிறவங்களே ரிலாக்ஸா நிம்மதியா இருக்கணும் மாட்டா. பஜாரி. யாரா? யார் பஜாரி? நீயா நானா? அனௌன்ஸ்மெண்ட் கூட கேட்கல, வாழ்னு கத்திட்டு 1 hour நம்ம போற ஃப்ளைட்டு லேட் ஆமா. வா. ஏன் எங்கேயும் சொல்லாட்டி வரமாட்டியாங்கிறேன். ஏங்க நீங்க தான் இப்ப என்ன பேசி தெளிவுபடுத்திட்டீங்கல்ல, நான் தெளிவா தாங்க இருக்கேன். போலாம். போலாம் தான். அதுல வேற என்ன, நான் உங்க ஃப்ரெண்டு தானே. ஷபா முடியல, இத சொல்லி சொல்லியே தான் மனுஷனை கொல்றா. இவளும் உனத்தையும் ஓப்பனா பேச மாட்டா. நம்ம பேசலான்னு வந்தாலும் இப்படியே தான் பண்ணுவா. கள்ளி. என்ன சொன்ன? ஃப்ரெண்டுன்னு தானே சொன்னேன். இருடி வரேன் உனக்கு. நான் உங்களுக்கு ஃப்ரெண்டு. எஸ் எஸ், அதுல என்ன சந்தேகம்? இது ஒருத்தங்க வரைஞ்சது, இதை பார்த்துட்டு சொல்லுங்களேன் நான் உங்க ஃப்ரெண்டா இல்லையான்னு. இது எப்படி இவர் கையில? ஐயோ, வெளியே காட்டிக்காத ரேகா. மனச கேள்வியா கேட்டு குடஞ்சு எடுத்துருவாரு. இந்தாங்க பிடிங்க. என்னது அது? வரைஞ்சவங்களுக்கே தெரியாதா என்ன? அப்படியே ரொம்ப தான் நடிக்கிறீங்க. இதுல என்ன இருக்குன்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரியாதா? இது ரேவதி தானே புடுங்கண்ணா. இதுல வேற ஏதாவது வச்சு கொடுத்துருக்காளா இல்லை நான் வரைஞ்சதா இருக்கான்னு எனக்கு எப்படி தெரியும்? ஹலோ, வரைஞ்ச உங்களுக்கு இதுல என்ன இருக்குன்னு தெரியுமா தெரியாதா? நானா வரைஞ்சேன்? இங்க ஒருத்தங்க பயங்கரமா நடிக்கிறாங்க. ஆஸ்கார் அவார்டுக்கு அப்ளை பண்ணி விடலாமா? கடைசிக்கு வாங்கியாவது பாருங்க.
பயங்கர கில்லாடி வேலையா பார்க்குற. என்னம்மா நடிக்கிற? ஆ என்னையே பார்த்தா எப்படிம்மா? அதில் என்ன இருக்குன்னு பாருங்க. ம், வரைஞ்சவங்களுக்கு தெரியாதா அதில் என்ன இருக்குன்னு? அப்படிதானே? ஆ ம். அடிங்க. என்ன என்ன உலக மகா நடிப்பு? ஆ ம் ஏன் நான் உங்களை வரையக்கூடாதா? வரையது தப்பா என்ன? ஆஹா அப்படியெல்லாம் சொல்லலையே. வரையறது தப்புன்னு யாராவது சொல்லுவாங்களா? ஆனா ம், ஆ, நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா வந்து குழந்தைய கையில் வச்சிருக்கிற மாதிரி இருந்தா ஏன் நான் உங்கள் குழந்தைய பார்க்க வந்து உங்கள் குழந்தைய கையில் வச்சிருக்க கூடாதா என்ன? அப்படி கூட இருக்கலாம்ல. ஓ அப்படி. ஆ அட பாவி, முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்கிறியே. நீ இப்படியெல்லாம் பேசுவேன்னு தெரிஞ்சுதானே கடவுள் முன்னாடி வச்சு கேட்க. அப்படி இருந்தும் அப்படியே பூசி முழுகிறியா நீயே? இத வரேன் வரண்டி உனக்கு. ஆ, அப்படின்னாலும் ஆ, ஐயோ, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மாதிரியெல்லாம் ட்ராயிங் பண்ணியிருந்தோமே, அதை தான் கேட்க வராரோ. இப்போ என்ன சொல்லி சமாளிக்க? அது இப்போ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னா நீங்கள் என்னை பார்க்க வருவீங்கல்ல, அப்போ ஓ நீங்க பிரெக்னண்டா இருக்கும்போது நான் பார்க்க வரதெல்லாம் சரிதான். ஆனா ஒரு ஃப்ரெண்டாக தான். ஹம், என்னென்ன கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றப்பா. தூங்குறவங்கள கூட எழுப்பிடலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள எழுப்ப முடியுமா? அந்த கேஸ் தான் இவங்க. இனி என்ன கேட்டாலும் இன்னும் வெளியே வர போறதில்ல. பாவண்டா சேகர், நீ காலத்துக்கு இவளே என் மனசுல நினைச்சிட்டே பிரம்மச்சாரியாவே வாழ வேண்டியதுதான். ஆனா இது மட்டும் எவ்வளோ விவரம் பாரு. கற்பனை இல்லையே, மேரேஜ் கூட பண்ணல, பிரெக்னென்ட் ஆகி குழந்தை பெற்றுக்கிட்ட மாதிரியெல்லாம் வரைஞ்சி வச்சிருக்கு. இதுல அவ வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிட்டீங்களான்னு வேற கேள்வி கேட்குறா. நிலமடா சீகர், உனக்கு நிலமை. ம், என்னங்க? ம் என்னாச்சு? ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. காலம் முழுக்க என் அண்ணன் மாதிரி நானும் பிரம்மச்சாரியாவே இருந்துருவேணும்னு யோசிச்சேன், வேற ஒன்றும் இல்லை. அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது. உங்கள் அளவுக்கும் அறிவுக்கும் நல்ல பொண்ணாக கிடைப்பா என்ன? ஆஹா நீங்கள் ஒன்றும் இதையெல்லாம் பார்த்து ஏதோ கற்பனையெல்லாம் பண்ணி ஆசையெல்லாம் வளர்த்துக்காதீங்க. ஆ ஆஹா சச்சா, அப்படியெல்லாம் இல்லை. ஆ குட். நல்லா ஒரு ஃப்ரெண்டாக தான் பண்ணேன். நீங்களும் தப்பாக நினச்சிக்கலல்ல? ம் இல்லையே. ம் அடியே ஐயோ உமக்கல்லி, வாழ்ந்து எப்படிதான் வர வைக்கிறதுன்னு எனக்கே தெரியலையே. நான் கூட ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன், நீங்கள் ஏதாவது தப்பாக நினச்சிப்பீங்களோன்னு. நீங்கள் என்ன அவ்வளோ விவரம் தெரியாத மனுஷனா என்ன? ஐயோ, உருவத்தை காட்டிடும் கண்ணாடி உன்னுள்ளத்தை காட்டிடக்கூடாதா? நான் சொல்கிறது வாஸ்தவம் தானே? ஆ ஒருத்தங்களை நேசிக்கிறதுக்கும் விரும்புறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, இல்லைங்க? அப்படியா? ஐயோ, இவ என்ன சொல்ல வரா? இப்போ ஒரு தோட்டத்தில் நிறைய பூ பூத்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாத்தையும் நம்ம ரசிப்போம், அதை வந்து நம்ம நேசிக்கிறது. ஓ ம் இதே நமக்கு ரொம்ப பிடிச்ச பூவை மட்டும் நம்ம பறித்து தலையில் வச்சுக்கிறோம்ல, அது வந்து நம்ம விரும்புறது. ஆஹா ம் இப்போ புரியுதுல்ல உங்களுக்கு? அதாவது ஐ லைக் யூ. பட் ஐ லவ் யூ. என்ன டீ தான் வந்துருச்சுல, எடுத்து கூடி. நாலு அதட்டுனா வாய் மூடிட்டு உட்காந்துருக்கா, இல்லைன்னா வளவளவளவலன்ட்டு நொய்யி நொய்யிட்டு கிடக்கா. உன்னை அடக்கிறதுக்கு இதுதான் வலினா இதை அடிக்கடி யூஸ் பண்ணணும்டி. குடின்னு சொன்னேன்ல. அவங்க ரெண்டு பேத்தையும் இன்னும் காணோம். அந்த டாக்டர் இன்னுமா அவளை கூப்பிட போயிருக்கே? வருவாங்க. எப்போ? தெரியாது. நீ ஏன் இப்படி பேசுற? எனக்கு பயந்து பயந்து வருது. ஓ நீ பயப்படுற ஆளு?
அதை நான் நம்பணும். ம்? ரொம்ப நடிக்காத என்ன? ஆளையும் மூச்சியும் பாரு. நேரம் ஆயிட்டே இருக்குல்ல. டாக்டர் ரேகாவை கூப்பிட போயிருக்கா இல்ல? என்ன ஏர்போர்ட்டை க்ளீன் பண்ண போயிருக்கானான்னு கேட்க வரையா, இல்லை ஃப்ளைட்டு இப்போ தான் தயாரிக்க போயிருக்கானான்னு கேட்க வரையா? ம் பயந்துட்டே இருந்தாளா, அதான் எங்க அப்பா கூடயே ரிட்டர்ன் போயிட்டாலும்னு. ஐயோ, வாய் விட்டு நல்லா சிரிக்கணும் போல தான் இருக்கு. பிள்ளைக்கு அந்த அளவுக்கு பயம் இருக்கோ? நான் தான் கூட இருக்கேன்ல, ஃபோன் கையில் இருக்குல்ல, கூப்பிட்டு கேட்க வேண்டியது தானே. சரியான லூஸு. டேய் அஜய், ஏய் என்ன கொஞ்சம் லூஸ் விட்டா வாய் நீள்டு, வாயை உடச்சிருவேன் பார்த்துக்கோ. ஐயோ, இந்த மொக்க பீஸனும் ஒப்பர் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. யாராவது பார்த்து என்ன நினைப்பாங்க? நான் இவ்வளோ வலுக்கட்டாயமாக இல்லை கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு நினைப்பாங்க. அட மெண்டலு, எனக்கு இது கோத்து விட்டுட்டு போயிடாத பிரச்சனையில. ஏய் வாய் மூடு முதல்ல. லூசாடி நீ, லூசா? ஒருக்க குழந்தை மாதிரி நடந்துக்கிற, ஒருக்க பெரிய மனுஷி மாதிரி நடந்துக்கிற. உன்னை என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. உயிரை வாங்குற. கரெக்ட் தானே? நம்ம ஏன் இவ்வளோ புரிஞ்சுக்கணும்? இவளுக்கு நம்ம யாரு? ரொம்ப பண்ணாத என்ன? நம்மளுக்கு கொடுத்த வேலை என்ன? நம்ம 4 பேரும் ஒத்துமையா இருந்து நல்லபடியா இந்த ஃபங்க்ஷனை முடிச்சு கொடுக்கணும். அதான், அது வரைக்கும் தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நீ யாரோ நான் யாரோ, எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. கரெக்டு. இவளையே நம்ம லூசுன்னு நினச்சிட்டு இருக்கோம். எவ்வளோ தெளிவாக பேசுகிறா. இவளே இந்த அளவுக்கு அறிவாக தெளிவாக இருக்கானா? அப்போ ரேகா அதனால தான் சேகர் அவளுக்கு பிடிச்சிருந்தும் பிடிக்காத மாதிரி விலகியும் போகிறான். அதே சமயத்தில் அவனால் விலகியே இருக்கவும் முடியல. நாங்கள் 2 பேரும் என்னதான் பெரியவங்களாக இருந்தோம், இவங்களுக்கு இருக்கிற சின்ன தெளிவு கூட எங்களுக்கு இல்லையே. அவங்க அவங்களோட வேலையில் கரெக்டாக தெளிவாக இருக்காங்க. நாங்கள் தான் அதிக பிரசங்கித்தனமா? ஐயோ, அப்போ எங்கள் 2 பேர்த்தையும் இவங்க 2 பேரும் என்ன நினச்சிட்டு இருப்பாங்க? ச்சே, கேவலமாக இல்லை நினைப்பாங்க. அதுவும் வேற ஏதாவது இருந்தால் கூட பரவாயில்ல. டாக்டர்ஸாக இருந்துட்டு ச்சே பப்பி சேம்டா. ச்சே சாரி அம்மு, நீ கூட சொல்லும் போதெல்லாம் எனக்கு தோணலை, ஆனால் இப்போ தான் தோணுது. எவ்வளோ பெரிய மனசு பண்ணி எங்களையும் நம்பி உங்களோட பேரண்ட்ஸு உங்கள் வீடு வரைக்கும் எங்களை அலோவ் பண்ணியிருக்காங்க. அதுவும் பெட்ரூம் வரைக்கெல்லாம். அவங்க நம்பிக்கை நாங்கள் கெடுக்கல. இருந்தாலும் தப்பு தான் அம்மு, தப்பு தான். சின்ன பொண்ணா நான் உனக்கு இருக்க இந்த தெளிவு கூட எங்களுக்கு இல்லாமல் போச்சு. ம் நான் பேசினா திட்டுவியா, கத்துவியா? என்ன யோசிக்கிற? ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. எங்க உன்னோட தோஸ்து வந்துருவாங்களா? ம் வந்துருவாங்க. அப்போ அவங்க வரும்போது நீ எவ்வளோ சாக்காக்குறீன்னு மட்டும் பாரு.